எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் விட்டதுலேருந்தே டெய்லி லேட்டாக தான் எந்திரிக்கிற மாதிரி இருக்குது. லேட்டாக எந்திரிச்சா என்ன பிரச்சனைனா, காலையில் லேட்டாக எந்திரிக்கும் போது அன்றைக்கி நாள் முழுக்கவே ஏதோ ஒரு பரபரப்பாக போயிட்டே இருக்க மாதிரி இருக்குது. எல்லா வேலையும் கொஞ்சம் லேட்டாக பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால பேக் டு நார்மல் ரொட்டீனுக்கே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே இன்றைக்கி எந்திரிச்சிட்டேன். ஒரு 5:05க்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன். நான் சீக்கிரமாக எந்திரிச்சா மொட்டை மாடிக்கு போகாமல் இருக்கவே மாட்டேன். முன்னாடிலாம் பெருசாக எனக்கு அந்த பழக்கம் இல்லை. பட் இப்போ போய் நிற்கும்போது சுற்றிலும் எங்கள் வீட்டை சுற்றி மலையாக இருக்குமா, அதை பார்க்கும்போதே ரொம்ப ஒரு அமைதியாக இருக்க மாதிரி இருக்கும். சுற்றிலும் குட்டி குட்டி குருவியாக வந்து உட்காந்துருக்கும். இப்போலாம் கொஞ்சம் கொஞ்சம் அரிசியும் கொட்டி வைக்கிறேன். அதனால் நிறைய குருவி காலையில் வருது. நைட் ஆச்சுன்னா அத்தாவும் மக எல்லாரும் சேர்ந்து போயிடுவாங்க. என்னையை விட்டுட்டு போய் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் காலையில் நான் போகும்போது திருப்பி எல்லாத்தையும் எடுத்து அவங்க போட்டதெல்லாம் எடுத்து உரங்கட்டி வச்சுட்டு வரணும். செடிக்கு எப்பயுமே கப்பில் தான் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்தேன். அது என்ன ஆகுதுன்னா, நம்ம ஊற்றும் போது நிறைய தண்ணி ஊற்றுறதுனால செடி அப்படியே சாயிற மாதிரி இருக்குது. இந்த வாட்டர் பாட்டில் வேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் என் மயம் போட்டு வச்சுருந்தான். அப்புறமா அதை எடுத்து காலையில் இந்த மாதிரி ஓட்டை போட்டு அதில் தண்ணி ரெப்பி ஊற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றினேன். என் மகன் தூங்கி எந்திரிச்சு வந்தால் கேட்பான், என்னம்மா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்களேம்மா அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணி ஊற்ற ஊற்ற செடி எல்லாமே அவ்வளோ தண்ணியுமே உறிஞ்சிருச்சு. இந்த அன்னாச்சி பழ செடியை வச்சு கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு மேலேயே ஆகுது. அது வளருதா வளரலையானே நமக்கு தெரிய மாட்டேங்குது. மற்ற செடி எல்லாமே வளர்றது வந்து கொஞ்சம் கிராஜுவலாக தெரியும், வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஏதாவது ஒரு பூ பூக்கும், கொஞ்சம் செடி வந்து படரும், இலை விடும். இது வந்து இலை விட்ட மாதிரியும் தெரியலை, வளர்கிற மாதிரியும் தெரியலை. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். காலையிலே நல்லா கஞ்சி தண்ணியில் தயிரை போட்டு உப்பு கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலக்கி ஒரு செம்பு நிறையா குடிச்சிட்டேன். ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி குடித்தாதான் இப்போதைக்கு நம்ம உடம்பு தாங்கும். பிள்ளைங்க நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. அதனால ஜாமான் எடுக்கிற வேலை இருந்துச்சு. நைட்டே கிச்சன் எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஜாமான் எல்லாமே நல்லா கழுவி வச்சிருவேன். அது தண்ணி உடனே வடியாது. அதனால ஒரு வட்டால போட்டு வச்சிருப்பேன். காலை எந்திரிச்சோடனே தண்ணி வடிஞ்சதை ஃபுல்லாக எடுத்து அடுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்து சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நேற்று 20 ரூபா கடைக்கு போயிருந்தோமா, அங்கே எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த கரண்டிலாம் வெறும் 20 ரூபா தான். இதே மாதிரி ஆன்லைன்லேயுமே கிடைக்கிது. எனக்கு இப்போதைக்கு என்ன கரண்டி தேவையோ அதை மட்டும் பார்த்து வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த டம்ளர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பெரிய பெரிய டம்ளராக இருந்துச்சு அப்படின்னா பிள்ளைங்களுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு இந்த வெயில் நேரத்தில் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 4 டம்ளர் எங்களுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிட்டு வந்தாச்சு. ஏப்ரல் 30 பாப்பாவுக்கு பர்த்டே. எங்கள் வீட்டில் அந்த கேக் கட்டிங் செலிப்ரேஷன் எதுவுமே கிடையாது. பெருசாக எதுவுமே செலிப்ரேட் பண்ண மாட்டோம். அன்னைக்கு பிள்ளைங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை கேட்டு அதை மட்டும் வாங்கி கொடுப்போம். இன்றைக்கி சும்மா கடைக்கு போகும்போது பாப்பாவுக்கு பர்த்டே வருது என்ன வேணும்னு கேட்டோன்னே பாப்பா உடனே இந்த பென்சில் பாக்ஸையும் வளையலும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சின்ன பட்ஜெட்லேயே முடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் வாங்கி கொடுத்துட்டோம். பிள்ளைங்க எந்திரிக்கிறதுக்குள்ளேயே எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா பிள்ளைங்க எந்திரிச்சோடனே கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் அவங்களோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கோதுமை வந்து அரைக்கி கொடுக்கும்போது கொஞ்சமாக உடச்சி வாங்கியிருந்தோம். அதனால் இன்றைக்கி கோதுமை கிச்சடி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டேன். இதில் கேரட்லாம் போட்டால் டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். என்கிட்ட பெருசாக எனக்கு எந்த காய்கறியும் இல்லை, பீன்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ இருக்கிறத வச்சு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பீன்ஸ் மட்டும் சேர்த்துருக்கேன். பிள்ளைங்களுக்கு கொடுக்குறாந்தா நீங்கள் கார்ன்லாம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை மிளகாய், கடுகு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து இஞ்சி சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்ருங்க. அது வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக அந்த பீன்ஸ் இருக்குல்ல அதையும் சேர்த்துக்கோங்க. பெரியவங்க சாப்பிட்றாங்க, உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். பட் பிள்ளைங்க சாப்பிட்றதுனால நான் பச்சை மிளகா சேர்க்கலை. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்து 1 டம்ளர் தண்ணிக்கு 2 இல்லை 3 டம்ளர் பார்த்து நீங்கள் ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அந்த கோதுமையும் போட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா கிச்சடி ரெடி ஆயிரும். பட் ஆறுனதுக்கப்புறம் தான் உதிரியாக இருக்கும். அதை சூடாக சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் களி மாதிரி ஆயிரும். கொஞ்சம் ஆற விட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அது கூட கெட்டி சட்னி தான் உண்மையாகவே சூப்பராக இருக்கும். தக்காளி சட்னி விட கெட்டி சட்னி டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பிள்ளைங்க எந்திரிச்சோன்னே இப்போலாம் காலையிலே வார்ம் வாட்டர் கொடுத்துட்றேன். அதையே அவங்க குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு விளையாட போயிட்டாங்க. மதியம் போல் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பிள்ளைங்க கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் தான் நமக்கு டைம் கிடைக்கும். இந்த மிஷினில் தைக்கிறத விட நூல் கோக்குறது தான் எனக்கு பெரிய டாஸ்காக இருக்குது. எதில் கோத்து எதில் எடுக்கிறதுனே தெரியல. நான் பெருசாக எதுவும் தைக்க மாட்டேன். சின்ன எங்களுக்கு தேவையானதை மட்டும் தைச்சிக்குவேன். பாப்பாவுக்கு இந்த ட்ரெஸ் இப்போ சம்மருக்காக வாங்கியிருந்தோம். ரொம்ப வெயில் அடிக்குது. எப்போ பார்த்தாலும் டிஷர்ட்டையும் பேண்ட்டையுமே போட்டுட்ருக்காங்க. கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கியிருந்தோம். போட்டு வரதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே ஒரு அடி அடித்து எடுத்து வச்சுட்டேன். அந்த மாதிரி பண்ணும்போது கிளியாது பெருசாக, அதனால தான். அப்புறம் சாயந்தரமாக அவங்க கீழே விளையாட போயிட்டாங்க. போனதுக்கப்புறமா நான் கொஞ்சம் நேரம் சுக்குமல்லி காஃபி போட்டு குடிச்சிட்டு பெட்ஷீட்டை சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது வீக்லி ஒன்ஸ் தான் பெட்ஷீட் சேஞ்ச் பண்ணுவேன். இப்போ வந்து பிள்ளைங்க வீட்டில் இருக்கனால ஃபுல்லாக இதில் தான் விளையாடுறாங்க.
வச்சுட்டாங்க. பெட்டில் தான் வந்து விளையாடுறது, சண்டை போடுறது, கொட்டுறது எல்லாம். அதனால் வீக்லி ட்வைஸாவது இப்போ சேஞ்ச் பண்ணால் தான் நம்மளால் வந்து நிம்மதியாக செத்த நேரம் வேலையை முடிச்சுட்டு இந்த பெட்டில் வந்து உட்கார முடியும். ஏன்னா நம்ம என்ன தான் வீடை ஃபுல்லாக சுத்தமாக வச்சுருந்தாலும் பெட்ரூம் அப்படிங்கிறது முக்கால்வாசி நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற இடம் மாதிரி இருக்குது. ஸோ செத்த நேரம் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரிலாக்ஸிங்காக இருக்கணும் இல்லையா? அந்த வேலையை முடிச்சுட்டு தம்பிக்கு கொஞ்சம் நேரம் சம் போட்டு கொடுத்துருவேன். எதையாவது ஒன்று போட்டு கொடுப்பேன். அவன் அதை போட்டுட்ருப்பான். அதுக்குள்ளேயே ஏதாவது வேலை இருந்துச்சு அப்படின்னா நான் செஞ்சிட்ருப்பேன். எனக்கு ஈவினிங் போல் இந்த தேங்காயில் வந்து இந்த நார் எடுக்கிறது இப்போலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எதனால பண்ணுறேன்னு எனக்கே தெரில. முன்னாடிலாம் நான் ஸ்க்ரப்பர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தேங்காய் நார் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் அதை நல்லா அந்த மாதிரி உருவி எடுத்து எல்லா பக்கமும் கட் பண்ணி ஸ்பாஞ்ச் மாதிரி செஞ்சு ஒரு கேரி பேக்கில் போட்டு வச்சுருவேன். அதுக்குள்ளே தம்பியும் சம் போட்டு முடிச்சிருந்தான். அது எல்லாத்தையுமே கரெக்ஷன் பண்ணோன்னே அவனும் விளையாட போயிட்டான். அத்தா ஊருக்கு போயிருந்தாங்க எலெக்ஷனுக்காக. வரும்போது ஏகப்பட்ட ஜாமான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அம்மாட்ட. காரில் போயிருந்தால் இன்னும் நிறைய எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. பஸ்ஸில் போனனால பெருசாக எதுவும் எடுத்துகிட்டு வரல. எப்போ வந்தாலும் எங்களுக்கு ஒரு கட்டப்பை ஃபுல்லாக தீனி வந்துடும், நெய் வந்துடும். அம்மாவை பாருங்களேன், இதெல்லாம் அம்மாவால் தான் கொடுத்து விட முடியும். எப்போயோ சொன்னேன் என்னோட மிக்ஸி ஜார் மூடி உடஞ்சி போயிடுச்சுன்னு சொல்லி, அதெல்லாம் ஞாபகம் வச்சு எல்லாமே கொடுத்து விட்ருந்தாங்க. நீங்கள் உங்கள் அம்மா வீட்டுக்கு போனாலோ இல்லை உங்கள் அம்மா இங்கே வந்தாலோ என்ன எடுத்துகிட்டு வருவீங்க, என்ன கொடுத்து விடுவாங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஈவினிங் போல் கொஞ்சம் நேரம் ஓதிட்டு தொழுதுட்டு அப்படியே பிள்ளைங்களோட விளையாடிட்டு நைட்டு சாப்பிட்டு ஒரு வாக்கிங்கோட அந்த டேவை வந்து முடிச்சாச்சு. நீங்களாம் குட்டீஸோட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.